நாம இது ஒரு ரியல் லைஃப் உதாரணத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு இன்ஜினியர் எப்படி யோசிப்பாருன்னு பாப்போம். இங்க பாருங்க, S1ன்னு ஒரு ஸ்லாப் இருக்கு. அது 10 அடிக்கு 10 அடி. அப்போ 10 10ஆல வகுத்தா 1. அடுத்து S3 ஸ்லாப், அதோட ரேஷியோ கிட்டத்தட்ட 1.26. இந்த ரெண்டு நம்பருமே நம்ம மேஜிக் நம்பரான 2 விட கம்மி. அதனால ஒரு இன்ஜினியர் ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாரு, ரெண்டுமே 2-வே ஸ்லாப்ல டிக் பண்ணிடுவாரு. இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். கணக்கு 2வேன்னு சொல்லுதுன்னா உள்ள இருக்கிற ஸ்டீல் கம்பிகளும் 2 டைரக்ஷன்லயும் இருக்கணும். இதுதான் கணக்கீட்டையும் நிஜமான கட்டுமானத்தையும் ஒன்னா சேர்க்கிற புள்ளி. சரி, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு நீங்க கேட்கலாம். இது 3 முக்கியமான விஷயங்களோட நேரடியா சம்பந்தப்பட்டது. 1 சேஃப்டி, 2வது பொருளாதாரம், 3வது டிசைன். சரியான ஸ்லாப் டிசைன் பண்ணாதான் கட்டடம் இடிஞ்சு விழாம பாதுகாப்பா இருக்கும். அதே நேரம் தேவையில்லாம ஸ்டீல், கான்கிரீட்டை வேஸ்ட் பண்ணாம செலவையும் குறைக்க முடியும். கடைசியா ஒரு ரூமோட ஷேப் சும்மா அழகுக்கு இல்ல, அதுக்கு பின்னால இப்படி ஒரு இன்ஜினியரிங் இருக்குன்னு நமக்கு புரிய வைக்குது. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன வேலை. அடுத்த தடவை நீங்க ஒரு ரூம்குள்ள போகும்போது ஒரு நிமிஷம் நின்னு அதோட ஷேப்பை பாருங்க. அது நீளமா இருக்கா இல்ல கிட்டத்தட்ட சதுரமா இருக்கா? இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த வடிவம் சும்மா இல்ல. உங்களுக்கு மேல இருக்கிற அந்த ஸ்லாப் தன்னோட பாரத்தை எப்படி தாங்குதுங்கிற கதைய அந்த வடிவம் தான் சொல்லுது. யோசிச்சு பாருங்க.